வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ஜூன் மாதம் 21ஆம் தேதி பெயர்ச்சியாகி வருகிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாயினுடைய பார்வையாகப்பட்டது 4, 7, 8 இந்த 3 இடங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ஜோதிட ரீதியாக இந்த செவ்வாய் இந்த கோச்சார கிரகங்கள்ல 4ஆம் இடமான இந்த சிம்ம ராசியை பார்க்கிறார். இந்த கோச்சார நிலவரத்துல இந்த செவ்வாயாகப்பட்டவர் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானோட சேரக்கூடிய ஒரு அமைப்பு. இதுதான் அந்த அங்காரக கேது யோகம் அப்படின்ற சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு பலன்களை பற்றி பார்க்க போறோம். அடுத்து 12ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த சனி பகவான் மீன ராசியில இருந்து இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வையாக இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பார்க்கும்போது யம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோகம் ஏற்பட போகிறது. இந்த 45 நாட்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி நிலை சனியுடைய சேர்ந்தும் கேதுவோடையும் சேர்ந்தும் செயல்பட போகுது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது, ஒவ்வொரு ராசி என்பர்களும் எந்தெந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியினுடைய அதிபதியே பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசியில பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த மேஷ ராசி என்பர்களினுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இது நாள் வரைக்கும் குடும்பத்துல ஏதாவது தேவையில்லாத பிரிவுகள் இருக்கு, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்கு, குடும்ப விவாகரத்துகள் இருக்கு, குடும்பத்துல எந்த விதமான ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பம் ரீதியான என்னென்ன தொந்தரவுகள்லாம் இருக்கோ அது எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இந்த 45 நாட்கள்ல இந்த அங்காரக கேது யோகம் ஏற்படக்கூடிய இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்வு அப்படின்றது முழுமையா கிடைக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்கோ, அங்காளிகள் பங்காளிகள் சண்டைகள் இருக்கோ, இது எல்லாமே இந்த 45 நாட்கள்ல தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில இடர்பாடுகளை கடந்த 6 மாதங்களாக அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையில பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் செஞ்சும் அந்த வேலையில இவர்களுக்கு உண்டான சில பொறுப்புகளை இவர்கள் ஒரு கடமையை ஆற்றினாலும் அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் இல்லை, வேலையில ஒரு நிரந்தர தன்மை இல்லை, தேவையில்லாத பாதிப்புகள் அங்க வந்துகிட்டே இருக்கு, எந்த நேரத்துல என்னுடைய வேலையை பறிப்பாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு, வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு இந்த அங்காரக கேது யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடமான அந்த 4ஆம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்க்கும்போது வேலை ரீதியாக இருக்கக்கூடிய அங்கீகாரம், வேலை பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள், இது எல்லாமே தடையில்லாமல் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதே நேரத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கும்போது வேலை ரீதியான ப்ரெஷரும் இருக்கும். அதிகப்படியாக சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு தன்மையை கொடுக்கும். ஆனால் அது கடைசியில ஒரு வெற்றி தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு உயர்ந்த பதவிகள், எந்த இடத்துல நீங்க எந்த பதவியை அடையணும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல அந்த உயர்ந்த பதவியும் கிடைச்சு அதற்கு உண்டான பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஓய்வு இல்லாமல் ஒரு சுற்றக்கூடிய ஒரு நேரம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 45 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வெடுத்து நீங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதே சமயத்துல உங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரமும் அதிகப்படியாக உயர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த இடத்துல நிறைய மேஷராசி என்பர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட சில ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு சென்ட் நிலமோ இல்ல 2
சென்ட் நிலமோ இந்த மாதிரியாக நிலத்துல முதலீடு செய்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த அங்காரக கேது யோகமும் யமயோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அது உங்க ஊர்ல இருந்து நீங்க வெளியூர்ல இப்ப சென்னையில இருக்கிறவங்க வேற இடத்துல பெங்களூர்லயோ கோயம்புத்தூர்லயோ வாங்குறதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க இவங்களுடைய சொந்த ஊர்ல நிலம் வாங்குவதற்கும் உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த 45 நாட்களுக்கு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி சம்பந்தப்பட்ட தடைகள் இது எல்லாத்தையுமே இந்த அங்காரக கேது யோகம் அப்படின்றது முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு யோகமாக தான் இருக்க போகுது. யார் யாரெல்லாம் உயர்கல்வி செய்யறதுக்கு உண்டான ஒரு தடைகள் அதிகப்படியாக உங்களுடைய இடத்துல இருந்துட்டு இருக்குதோ, என்னால ஒரு பிஜி டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எனக்கு வருது, தேவையான அளவுக்கு வருமானம் இல்லை, அது கடனும் கிடைக்க மாட்டேங்கிறது போய் படிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டம் முழுமையாக நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. பெண்கள் இவர்களினுடைய குடும்ப வாழ்க்கையில அதிகமான அக்கறை செலுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இரண்டாவது திருமணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுது. ஏன்னா குடும்பத்துல உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைய போகக்கூடிய இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது இரண்டாவது திருமணமாக இருந்தது அப்படின்னா அதனால சில தேவையில்லாத மன உளைச்சல்கள், இந்த இரண்டாவது திருமணத்தினால தேவையில்லாத உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த சனி செவ்வாய் அப்படின்றது குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அதனால இரண்டாவது திருமணத்தை பத்தி இந்த 45 நாட்கள் பெரிய அளவுக்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டாம். முதல் திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை தீர்க்கறதுக்கு உண்டான சில முயற்சிகளை நீங்க தாராளமா பண்ணலாம். வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வரன் தேடக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வரன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும், வயது அதிகமானவர்களுக்கு ஒரு 30 வயசு தாண்டினவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு சக்சஸ் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்துல மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல பாத்தீங்கன்னா வயதானவர்கள் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் விபத்துகளும், எங்கேயாவது போற இடத்துல கீழே விழறதுக்கும், எலும்பு சம்பந்தப்பட்ட சில தேய்மானங்கள் ஏற்படுறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் கேது யோகமும், அடுத்து பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் என்ற யோகமும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால உடல்நிலை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட சில மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.